இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது மாறனோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்து மாறனோட தாத்தா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாறன் அதுக்கடுத்து வீரா 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா வந்து கேட்குறாங்க, முக்கியமான கெஸ்ட்டுன்னு சொன்னாரே, அவ்வளோ பெரிய கெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம், மிகப்பெரிய ஆள், எங்கள் வீட்டில் பெரிய ஆள். அதாவது எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் அப்பாவை கூட தூக்கி வளர்த்தவர்னு கூட சொல்லலாம். அதனால் அவர்கிட்ட கேட்காம நான் எதுவுமே எங்கள் குடும்பத்தில் யாருமே எதுவுமே செய்ய மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் அவர்கிட்ட தான் போய் நிற்போம். கோவக்காரு, ஆனால் நியாயமாக இருப்பார். அதே டயத்தில் டக்குன்னு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படியெல்லாம் சொல்கிற, கோவக்காரா? ஐயோ, அப்போனா சாப்பாடு சரியில்லைன்னா எதுவும் சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சொல்ல தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறாங்க. ஐயோ, நீ எப்படி பண்ணியிருக்க, நல்லா பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் நல்லா வரும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எனக்கு இப்போ ஒரு ஆள் வேணும், அதாவது கேட்டவொடனே டக்குன்னு எடுத்துடுற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் 3 பேர் இங்கே வேலை ஆள் வச்சுருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் கூலிக்கு வேலை பார்க்குறவங்க, டக்குன்னு வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து வீட்டு ஆள் ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உனக்கு யார் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான் உன் தங்கச்சி பிருந்தா இருக்காத, அவளை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. அவள் எதுக்கு, அவட்ட வாங்கி கட்டுனது பத்தாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நான் சொல்கிறத மட்டும் செய்யு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. சரி இரு, வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வீராவை வந்து மாறன் சொல்கிறாங்க. போகும்போது இந்த லிஃப்ட்டுக்கு அழிச்சிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து வீரா வந்து பிருந்தா கிட்ட போய், பிருந்தா அவங்களுக்கு வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாக்கா, என்னக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அங்கே வெளியில் வந்து மாறன் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவன் எதுக்கு சமைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கோவப்படுறாங்க. இல்லை, இன்றைக்கி பாய் வந்து இன்றைக்கி சமைக்க வரல, அதனால தான் அவனை சமைக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னக்கா இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. போய் மாறனுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போக்கா, என்னாலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பிருந்தா உடனே, நமக்கெல்லாம் அவன் குடும்பத்துக்காக அவன் சமைச்சிக்கிட்டு இருக்கான்ல, அப்போனா நம்ம வந்து அவனுக்கு உதவி செய்ய என்ன தப்பு இருக்குது, போ ஒழுங்காக உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போறியா இப்போ என்ன வேணும் அப்படி மிரட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து அங்கே வேலை செய்ய போயிடுறாங்க. பிருந்தா வந்து வேலை செய்ய போன உடனே அங்கனக்குள்ளே வந்து வீரா வந்து வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வா, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க, ஆனால் அங்கிட்டு இங்கிட்டு சும்மாவே சுற்றிக்கிட்டு அலையிற, பார்க்குற ஆள் பூரா உன்னை வந்து நல்லா வேலை செய்கிறா, அப்போ ரொம்ப பிஸியான ஆள் நம்பணும், அதானே, ஒழுங்காக வேலை செய்யப்போ அந்த கரண்டி எட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கரண்டியை வந்து அவங்களால் தூக்க கூட முடியல, கரண்டியை அவனால் தூக்க கூட முடியல. நீ எல்லாம் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. போ, மிளகாய் பொடி எடுத்துகிட்டு வா, வெங்காயத்தை எடுத்துகிட்டு வா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன். உடனே பிருந்தாங்க வந்து கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், ஒரே டயத்தில் எல்லா வேலையும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், தேவையில்லாமல் ஒவ்வொரு டைம் அலைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே வேலை செய்யத்தான் வந்திருக்கேன், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அதை விட்டு நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, அக்காட்ட சொல்லவா, அவங்க அக்கா கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம், நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிருந்தா சொல்லிடுறாங்க. சரி, எல்லாமே முடிஞ்சு, நீ அங்கே தள்ளி போய் நில்லு, தம் போட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எங்கள் வாங்கினே இந்த சட்டியை தூக்கி வைங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டியெல்லாம் தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு மேலே கங்கெல்லாம் அள்ளி போட்டு தம் போட்டுட்டு, அண்ணே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கண்ணே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் பிருந்தா, பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி பார்த்துக்கோ, நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. வேலை செய்கிறவங்களும் சரி அதான் வேலை முடிஞ்சா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கடைசியில் அங்கே பிருந்தாவை பார்த்தா யாருமே இல்லை, நான் மட்டும் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கிட்டு வந்து இவங்க சமைக்கும்போது வந்து ஆல்ரெடி இவங்க இருக்காங்கல்ல, நம்ம மாறனோட அத்தை, அவங்க வந்து பார்த்துடுறாங்க. மாறா, நீ இப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கியா, இரு இதை வந்து நான் கெடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆள் இல்லாத நேரத்தில் வராங்க. வந்துட்டு சாப்பிட்டு பார்க்காங்க, அந்த இதை எடுத்துகிட்டு, அதாவது பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்க்காங்க. ஆஹா, சூப்பராக பண்ணியிருக்கிய மாறா, அவன் கைப்பக்குவம் தான்டா, ஆனால் அந்த குடும்பத்தில் அப்படி ஒன்றும் நல்ல பேர் இருக்க விட மாட்டேன், யாரையும் நான் கெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் வந்து உப்பு இருக்குது, உப்பு அள்ளி பிரியாணி பூரா கொட்டி வச்சிடுறாங்க. கொட்டி வச்சுட்டு இனிமே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம வீராவோட அம்மா எல்லாம் அவங்க தங்கச்சி எல்லாமே வராங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வரப்போகிற ஆள் மிகப்பெரிய ஆள், அவர்கிட்ட வந்து உங்களுக்கு சொந்த வீடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பில்டப் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய காடு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொய் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா கேட்காங்க. பொய் சொல்லலாமா, உண்மையை லேசாக மறைக்க சொல்கிறேன். உங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்து ரொம்ப வசதியான இடத்துக்கு வந்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து வீராவோட அம்மாவும் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதும் சரிதான், எப்படி கொஞ்சம் கௌரவமாக இருக்குங்களா, அப்படியே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு கார் வருது. வெளியில் எந்த கார் வருதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்தோடனே அவருக்கு திருநீர் பன்னீர்லாம் தெளிக்காங்க. அவர் வந்தோடனே டக்குன்னு பின்னாடி ஒரு கார் வருது. பின்னாடி ஒரு காரில் பார்த்தா அந்த பெரியவர்னு சொன்னாங்கல்ல, அதாவது நம்ம வீராவோட தாத்தா, அவர் வராரு. வந்தோடனே ஐயோ உங்கள் தாத்தா வராரே அப்படின்னு சொன்னோடனே அவர் மாதம் இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. வந்தவொடனே வீரா அவங்க தாத்தா வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்காரு, எப்படிடா இருக்க, என்னடா என்கிட்ட கேட்காம எதுவுமே பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, அதாவது என்னால் சொல்ல முடியல, நீங்கள் ஊரில் இல்லைல்ல, அதனால தான் சித்தப்பா சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
என்னத்தையா சொல்லி சமாளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ராகவா கல்யாணம்லாம் பண்ண போகிற, சித்தப்பாட்ட சாரி தாத்தா கிட்ட சொல்லணுன்ட்டு ஒரு இதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்பா சொல்லியிருப்பான்னு நினச்சேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளாக சமாளிக்காங்க. அவன் எங்கே வாழு பையன், எங்கே வாழு பையன் அங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே ராகவன் வராரு. என்னடா இந்த வயசுலேயும் அப்பா பேச்சு கேட்காம தான் அலையிறியா இல்லைன்னா கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக தலை குனிஞ்சிக்கிட்டே நிற்கார் ராகவன். சரி சரி அப்பா பேச்சை கேட்டு ஒழுங்காக நடக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அங்கனக்குள்ளே இருந்து இவங்களை கூப்பிட்றாங்க. அவன் வீராவோட அத்தையை கூப்பிட்றாங்க. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க போனோடனே என்ன கல்யாணம்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தனியாக கூப்பிட்டு போய் காற்றுக்குள்ளே சொல்லிடுறாங்க. கல்யாணம் ஒன்றும் சரியில்லை, சொன்னால் கேட்க மாட்டேக்காங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. சரி போ பார்ப்போம் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு வீராவோட தாத்தா உட்காந்துட்டு வீட்டெல்லாம் பார்த்துட்டு இது என்ன சொந்த வீடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவங்க சொந்த வீடுன்னு சொல்ல வர்றதுக்குள்ளே நம்ம வீராவோட அத்தை இருக்காங்களா, அவங்க சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் போட்டு உடச்சிடுறாங்க. எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்ன இவங்க கல்யாணத்தை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.